بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லடியார்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மூமீன்களுடைய பண்புகள் சம்பந்தமாக ஒரு அல் குர்ஆன் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனா என்று சொல்லுகிறான். மூமீன்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நல்ல விடயங்களை யாராவது சொன்னால், நல்ல உபன்யாசங்களை யாராவது அவர்களுக்கு எடுத்துரைத்தால் அதை காது தாழ்த்தி செவிமடுப்பார்கள். செவிமடுத்து செவிமடுப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் ஃபயத்தபியூன அஹ்ஸனா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். செவிமடுத்ததை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்கள் என்று மூமின்களுடைய பண்பை இரண்டு விதமாக பிரித்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று செவிமடுத்தல், இன்னும் ஒன்று செவிமடுத்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருதல், அதை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தல். இரண்டுமே ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பயான் நிகழ்ச்சிகளில் அல்லது ஏதாவது தப்சீர்களை வாசிக்கிற பொழுது, குர்ஆனை படிக்கிற பொழுது முதலிலே மனசில் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் படிக்கின்ற விடயங்கள், நான் அறிகின்ற விடயங்கள், ஒரு குர்ஆன் வசனத்தை இன்றைக்கு நான் படித்தால் அல்லது ஒரு ஹதீஸை நான் இன்றைக்கு படித்தால் என்னில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, என்னிடம் அது இருக்கிறதா இல்லையா என்று எங்களோடு நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். வேற ஒரு ஆளை பார்த்துக்கிறிக்க கூடாது. நாம படிக்கிற விடயங்கள் என்னில எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படி என்று பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் என்னதான் படித்தாலும் என்னதான் அறிவு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவதை பார்க்கிறோம். உலகத்தில் மிகப்பெரிய கட்டிக்காரனாரு ஷைத்தான். உலகத்தில் மிக மிக பெரிய கட்டிக்காரன் ஷைத்தான், மிகப்பெரிய அறிவாளி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, எனது இரண்டு கையாலும் ஆதமை படைத்தேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வே நேரடியாக பல விடயங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நேரிலே பார்க்கிறார். உலகத்தில் முதல் மனிதராக படைக்கப்படுகிறார். இவ்வளவு சிறப்பு கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தடுத்திருந்த விடயம் ஒரே ஒன்றுதான். நமக்கு நிறைய ஹராம் இருக்கு, ஹலால் இருக்கு. விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் உரைக்க கூடாது, நிறைய ஹராமுகள் நமக்கு இருக்குது, தடைகள் நிறைய இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தடுத்தது ஒரே ஒரு விடயம். என்ன? ஒரு மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று தடையை போடுகிறான். ஷைத்தான் என்ன செய்கிறான்? 50 ஹலால், ஒரு 100 ஹராம், 100 ஹலால் இருக்கிற பொழுது ஒரு ஹராத்தை செய்ய வைக்கலாம். 100 ஹராம் இருக்கிற பொழுது ஒரே ஒரு ஹராத்தை செய்ய வைக்கிறது லேசு. ஒரே ஒரு ஹராம் தான் இருக்குது. அது சாதாரண மனிதரா? ஒரு நபி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நேரில் பார்த்தவர், அவருக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹராம் தான் இருக்கிறது. அதை கூட
ஷைத்தான் வெற்றி கொண்டானா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட அந்த ஒரே ஹராத்தில் தவறிழைக்க செய்தானா இல்லையா? உண்மையில் ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற அறிவு மிகப்பெரிய அறிவு. ஆனால் அந்த அறிவால் அவனை நாங்கள் கண்ணியமானவன் என்று சொல்லுகிறோமா? மகத்துவமிக்கவன் என்று சொல்லுகிறோமா? மரியாதைக்குரியவன் என்று சொல்லுகிறோமா? அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து கூடியவன் என்று சொல்லுகிறோமா? இல்லை. காரணம், என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் மார்க்க விளக்கங்கள் இருந்தாலும், ஷைத்தான் நரகம் இருக்கின்றது என்பதை எங்களை விட நம்பியவர். ஷைத்தான் அல்லாஹ்விடம் சவால் போட்டுவிட்டு வருகிறான். சுவர்க்க நரகங்கள் மலாய்க்காமார்களின் நம்பிக்கையை நேரில் பார்த்து நம்பினவன். இவ்வளவு இருந்தும் தூற்றப்படுகிறான், இவ்வளவு இருந்தும் நரகத்துக்கு தள்ளப்படுகிறான். காரணம், அறிவால் மாத்திரம் ஒன்றையும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் கொண்டு நடக்க வேண்டும். பெற்ற அறிவை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். எடுத்து நடத்தல் தவறுகின்ற பட்சத்தில் என்னதான் அறிவு இருந்தாலும் பிரயோசனம் இல்லை என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களில் ஆண் பெண் என்ற இருபாராரை படைத்திருக்கிறான். இதிலே ஆண்களுக்கென்று சில இயல்பான குணாதிசயங்களை இறைவன் வைத்திருக்கிறான். கடுமையாக கோபப்படுவார்கள். பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கென்று சில இயல்புகளை இயல்பாகவே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். தயக்கம், பயம், கூச்ச உணர்வு, இந்த மாதிரி உணர்வுகளை பெண்களோடு அல்லாஹ் தஆலா இயல்பிலேயே வைத்திருக்கிறான். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பிரட்டி பார்த்தால், இந்த இஸ்லாத்துக்காக, இந்த சத்திய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கைக்காக பெண்கள் இயல்பிலே அவர்களிடம் இருக்கின்ற பல குணாதிசயங்களை தாண்டியும் தியாகம் செய்திருக்கிறார்கள். பயம் பெண்களிடம் இருக்கிறது, கூச்சம் பெண்களிடம் இருக்கிறது, கோழைத்தன்மை அவர்களிடம் கூடுதலாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி பல தியாகங்களை பெண்கள் செய்திருக்கிறார்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைக்கு சில விஷயங்களை சொன்னா குயிக்கன கோபம் பெறும். பொதுவாக ஆண்களுக்கு சில இந்த பெண் செய்யறதை கூட உன்னால செய்ய முடியாது அப்படின்னா கொஞ்சம் குயிக்கன கோபம் பெறும். சஹாபிய பெண்மணிகள், அதற்கு முன்னாடி வாழ்ந்த பெண்கள் இஸ்லாத்துக்கு செய்த தியாகங்கள் ஆண்களாகிய எங்களையே மேற்சிலுக்க வைக்கிறது. நாம என்னத்தை செய்திருக்கிறோம்? இயல்பிலேயே கொஞ்சம் வீக்காக படைத்திருக்கிற பெண்களே இஸ்லாத்துக்காக இவ்வளவு செய்திருக்கிற பொழுது நாம எந்த லெவல்ல நிக்கிறோம் என்கிறத எடை போடுவதுதான் இன்றைய உரை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் அல்லாஹ் தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட சமூகமாக பல சமூகங்களை சொல்லுகிறான். குறிப்பாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவர்கள் முக்கியமானவர்கள். இதிலே யூத சமூகத்தை எடுத்து பாருங்கள். யூத சமூகத்தின் எழுச்சியிலேயும் வளர்ச்சியிலேயும் அத்திவாரமாக திகழ்ந்தது ஒரு பெண், மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய காலம் ஃபிரௌன் ஆட்சி செய்கிறான். ஃபிரௌனுக்கு ஒரு ஒரு தகவல் வருகிறது, இந்த வருடம் பிறக்கிற குழந்தையில் ஆண் குழந்தை எனது ஆட்சிக்கு எதிராக வரப்போகின்றது என்று ஒரு தகவல் கிடைக்கிறது. ஃபிரௌன் என்ன முடிவெடுக்கிறான்? குழந்தைகள் ஆம்பளை புள்ள இந்த வருஷம் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் வெட்டி கொல்லுங்க அப்படிங்கிறான். எல்லாரையும் கொலை செய்யணும் அப்படிங்கிறான். எடுத்த முடிவை ஒன்று தவற விடாமல் கொன்று கொண்டே வருகிறான். சின்ன புள்ளண்டு பாராமல் எல்லா பிள்ளைகளையும் கொலை செஞ்சுக்கு வாரான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்தால் ஃபிரௌன் அங்கால கொலை செய்கிறான். புள்ளைய பாதுகாக்கணும். தாய் அச்சத்தோடும் தவிப்போடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன கட்டளை இடுகிறான்? ஒரு பெட்டியிலே உனது குழந்தையை வை, வச்சு நீ தண்ணில விடு. அந்த குழந்தையை ஃபிரௌன் மாளிகைக்கு கொண்டு போய் நான் சேர்க்கிறேன் அப்படி என்று அல்லாஹ் சொல்றான். மறுமொழி சொல்லல, மறு கருத்து ஒன்றுமே பேசல.
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தண்ணியிலே விட்டு விடுகிறார்கள். தாய் பயப்பட்டுக்கு இருந்த என்னத்துக்கு ஃபிரௌன் கையில கிடைச்சிடப்படாது, வெட்டி கொன்றுவான் புள்ளே என்று தயங்கி கொண்டிருக்கிறாங்க. கட்டளை எப்படி வருது? நான் புள்ளைய பாதுகாக்கிறேன், ஆனா ஃபிரௌன் மாளிகைக்கு தான் புள்ள போகும் என்று அல்லாஹ் சொல்றான். நாம எப்படி கேட்போம்? நானே அவன் கண்ணுல படாம இருக்கணும் என்று மறைக்க பார்க்கிறேன், நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்கிறதா? கேள்வி வந்திருக்குமா இல்லையா? எவ்வளவு அல்லாவில் நம்பிக்கை வைத்து, அல்லாவில் 100% நம்பிக்கை வைத்து தண்ணியில சின்னொரு குழந்தை நீச்சலும் தெரியாது, என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது, போய் சேர போகுது எதிரியிற கையில, ஒன்றையுமே யோசிக்கல, அல்லாட கட்டளை ஊர்றாங்க. அல்லாஹ் கைவிட்டானா? யூத இனமே வளர்கிறது. யார? ஒரு பெண்ணுடைய தியாகம். ஒரு பெண்ணால வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் எழுச்சியும் வளர்ச்சியும் காணுகிறது அல்லாஹ்வுடைய உதவினால். அதே மாதிரி கிறிஸ்தவ சமூகத்தை எடுத்து பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். கணவன் குழந்தை கிடைக்கணும் என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும். ஆண் துணையே இல்லாமல் உனக்கு ஒரு குழந்தையை தரப்போறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் விஷயம் சொல்லுகிறான். உடனடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் தயங்குகிறார்கள். நம்ம ஆண் துணை இல்லாமல் இந்த குழந்தையை பெற்றெடுத்தால் இந்த சமூகத்துக்கு நம்ம சொன்னா நம்புவாங்களா? ஏன்னா புதுசா நடக்குது, இப்படி உலக வரலாற்றிலே கிடையாது. நாம மட்டும் புதுசா சொன்னால் இதை ஏற்றுக்கொள்வார்களா, நம்புவார்களா? தயங்குகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அந்த மக்கள் உங்களிடம் இது சம்பந்தமாக எது புள்ள எப்படி உண்டாயிச்சு என்று கேட்டால், நான் 3 நாள் பேசாமல் நோன்பு பிடித்திருக்கிறேன், பேசுறல்ல அதான் நேர்ச்சை அப்படி என்று மக்களுக்கு சொல்லும் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். பேசாம இருக்கிற, எந்த பதிலும் சொல்லாத, மௌனமா இரு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் எந்த மறுமொழியும் இல்லாமல் மௌனமாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் கைவிட்டானா? பச்சிளம் குழந்தையை அந்த மக்களோடு பேச வைக்கிறான். இப்ப பேசாம இருக்க சொன்னால் எப்படி பதில் வரணும்? ஏற்கனவே செஞ்சிக்கிறது போல மாதிரி மக்கள் பேசுறாங்க, அதுலேயும் மௌனமா இருந்தா உண்மைதானாக்குமென்று நினைச்சிருவாங்க. வாயும் திறக்கப்பட நடந்ததும் விதிக்கு அப்பால பழமையா நடக்கிறத விட வித்தியாசமா, அதுல வாயும் திறக்க கூடாது. இதான் பொதுவா எல்லாருக்கும் வர சிந்தனை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எனது ரப்பு சொல்லுகிறான், நான் பேசாமல் இருக்கிறேன், ஒன்றையும் யோசிக்கல இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த நம்பிக்கைக்கு முன்னாடி என்ன செய்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச முடியாத கை குழந்தை அந்த மக்களோடு பேச வைக்கிறான். கிறிஸ்தவ சமூகம் வளருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் பெண்கள் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் முக்கியமான சமூகங்கள் யூத கிறிஸ்தவர்கள். இவர்களுடைய எழுச்சிக்கும் வரலாற்று பின்னணிக்கும் காரணமாக அமைந்தது 2 பெண்கள், 2 தாய்மார்கள். எமது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வேதமாக இறக்கி இருக்கிற இந்த அல் குர்ஆனிலே முன்மாதிரியாக அல்லாஹ் யாரை சொல்லுகிறான் தெரியுமா? லரபல்லாஹு மதலல் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிர்அவுன். மூமின் கொண்டவர்களுக்கு, ஈமான்தாரிகளுக்கு முன்மாதிரியாக ஃபிர்அவுனின் மனைவியை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒட்டுமொத்த இன்றைக்கு 150 கோடி முஸ்லிம்கள் வாழ்றாங்க. இதில் மூமீன்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் முன்மாதிரி ஃபிரௌன்ட மனைவிங்கிறான், ஒரு பெண்ணை சொல்றான். என்ன செய்தார்கள்? இன்றைக்கு சாதாரணமா ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு என்றால் என்ன? ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் தப்பு தவறு செய்தால் பொதுமக்கள் கேட்கலாம், ஏன் அப்ப அப்படி நடந்து கொள்றாய், வழக்கு போடலாம். இதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயக நாட்டில் கூட அந்த நாட்டு ஜனாதிபதியிடம் மனைவி வாழ்ற அந்தஸ்துகளும்
வாழ்ற அந்த சொகுசுகளும் அவர்களுடைய அந்த மேலான வசதி வாய்ப்புகளும் நாம கண்கூடாக பார்த்துக்கிறோம். ஃபிரௌனின் மனைவி, ஃபிரௌன் யாரு? சர்வாதிகாரி, கேள்வியே கேட்க இயலாது, யாரும் கேள்வி கேட்க இயலாது, அவன் நினைச்சதை செய்வான். இப்படிப்பட்ட ஒருவனின் மனைவி என்றால் எவ்வளவு சுகபோகங்கள், எவ்வளவு சுகண்டிகளோடு இருந்திருப்பார்கள். எல்லாத்தையும் எடுத்து காலுக்கு கீழே போட்டு தள்ளுறாங்க, இஸ்லாத்தை தூக்கி தலையில வைக்கிறாங்க. அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார்கள். ரப்பி பினீலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா உன்னிடத்தில் எனக்கு ஒரு அழகான வீட்டை கட்டுவாயாக. இது எல்லாம் எனக்கு தேவையில்லையா யா ரப்பி, ஒன்று வேணாம், உன்னிடம் ஒரு வீட்டை தாயா அல்லாஹ்னு கேட்கிறாங்க. நமக்கு ஒரு 1 hour செலவழிக்க இல்லாம இருக்குது, ஒரு 1000 ரூபாய் காசை செலவழிக்க இல்லாம இருக்குது, கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க இல்லாம இருக்குது, கொஞ்சம் உடல் ரீதியாக தவ்வா காலத்தில் கொஞ்சம் வேலை செய்ய இல்லாம இருக்குது. ஒரு இடத்துல மார்க்கத்தை சொன்னால் பிரச்சனை என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி போகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், பெண்கள் இயல்பிலேயே பயந்தவர்கள், இயல்பிலேயே அவர்களிடம் வெட்க சுபாவம் கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா இயல்பிலேயே அவர்களை கொஞ்சம் வீக்காக படைத்திருக்கிறான். இவை எல்லாவற்றையும் தாண்டி தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஃபிரௌனின் மனைவி, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இறைவா ஃபிரௌனில் இருந்தும் அவனுடைய அட்டூழியங்களிலும் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார்கள். ஃபிரௌனை பொறுத்த வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்கிறதுக்கு சூனியக்காரர்களை கொண்டு வர, மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த வித்தைகளினால் சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபிரௌன் என்ன சொல்றான்? மாறுகால் மாறுகை தரிப்பேன், உங்களை கிழித்து விடுவேன் என்று சொல்லுகிறான். தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத சூனியக்காரர்களுக்கு என்ன சொல்லுகிறான்? மாறுகை மாறுகால் கிழித்து விடுவேன் என்று சொல்லுகிறான். தண்ட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறார். தண்ட மனைவி ஒரு பெண் தான் நினைச்சதை செய்யலாம், எவ்வளவு வேதனை செய்யலாம், எவ்வளவு கொடுமைப்படுத்தலாம், இதெல்லாம் அந்த அன்னைக்கு தெரியும். தெரிந்திருந்தும் யா அல்லாஹ் உன்னை நான் ஈமான் கொள்கிறேன், உன்னிடத்தில் எனக்கு திருப்பொருத்தம் தேவை, அவ்வளவுதான், எதையும் தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு பெண், எங்களை விட இயல்பிலேயே கொஞ்சம் பலவீனமானவர்கள் செய்த தியாகங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் உதாரணமா பங்களாதேஷ் எடுங்க, முஸ்லீம்கள் கூட வாழ்ற ஒரு நாடு. அதுல தகவல் என்ன கேட்டா ஒரு விதமான டெப்லெட், அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த ஆடு மாடு மேய்க்கிறார்கள், அந்த டெப்லெட்டை சின்ன கண்டுக்குட்டிகளுக்கு கொடுப்பாங்க. கொடுத்தா அது ஊதிரும், பெருத்து பேய்த்திரும். பெருத்து போனதுக்கு பிறகு அறுவைக்கு கொடுக்கிற விற்கிற விலை கூட விற்கணும், குயிக்கணும் விற்கணும் என்றால் இந்த மாத்திரையை பயன்படுத்துறது. இத பங்களாதேஷில் என்ன செய்கிறார்கள்? பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுறதுக்காக தாய்மார்களே சின்ன பிள்ளைகளுக்கு அந்த டெப்லெட்டை கொடுக்கிறாங்க, உடம்பை பெருசா காட்டுறதுக்கு. முஸ்லிம் நாடு, முஸ்லிம்கள் கூடுதலாக வாழ்கின்றார்கள். இஸ்லாமும் இல்லை, இஸ்லாத்தை தாண்டி ஒரு பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாம், இதை பிபிசியில ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நேரடியாக போய் ஒவ்வொரு அறைகளுக்கும் போய் அவர்களிடம் பேட்டி எடுக்கிறார்கள். அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, இந்த மார்க்கத்துக்காக அந்த முன் சென்ற சமுதாயங்கள் அல்லது சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் செய்த தியாகங்களை நாங்கள் செய்யவில்லை. சொன்ன கட்டளையாவது, சொன்ன தடைகளையாவது எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறோமா இல்லையா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் எல்லோருக்கும் அவருடைய வரலாறுகள் தெரிந்த ஒரு வரலாறு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ்விடம் தவ புதல்வர் ஒரு ஆள் கிடைக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அன்னை ஹாஜரா மூலம்.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மகன் கிடைக்குது. அல்லாஹ் உடனே என்ன கட்டளையிடுறான்? உங்களோட மகனையும் மனைவியையும் மக்காவுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படி என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை. உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? 2 பேரையும் கூட்டி எடுத்துக்கு மக்கமா நகரம். அந்த நேரத்தில் எந்த மனித நடமாட்டமும் கிடையாது, பயிர் பச்சை கிடையாது. அப்படியான ஒரு இடத்தில் மனைவியையும் கை குழந்தையும் கொண்டு போய் விடுறாங்க. வீட்டு போட்டு திரும்புறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரக்கமில்லாதவரா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சுவர்க்கத்தில் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய நபி, சின்ன பிள்ளைகளோட நினைப்பார் சுவர்க்கத்தில். இரக்கம் இல்லாதவரா? இரக்கம் இல்லாவிட்டால் சின்ன பிள்ளைகளோட போய் இருப்பாரா? இந்த இப்ராஹிம் நபி தவ புதல்வர், தவம் கிடந்து அல்லாவிடம் கேட்டு அல்லாஹ் கொடுக்கிறான். வயசு முதிர்ந்த காலம். இதுவரை அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு போய் விடணும் தனியே. யாரும் மனித நடமாட்டவும் இல்லை, உணவும் கிடையாது. கொண்டு போய் விட்டுட்டு திரும்புறாங்க. திரும்பக்க அன்னை ஹாஜரா மனைவி கணவனை பார்த்து கேட்கிறார்கள், என்னையும் குழந்தையை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல, திரும்பி பார்க்கல, அப்படியே போறாங்க. 2வது விடுத்தமும் கேட்கிறார்கள், பதிலளிக்கவில்லை. 3வது விடுத்தம் பதிலளிக்கவில்லை. அன்னை ஹாஜரா சொல்லுகிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹு தஆலாவா இப்படி ஏவினான், என்னையும் எனது குழந்தையையும் இப்படி விட சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாம் என்று சொல்லுகிறார்கள், ஆம் என்று சொல்லுகிறார்கள். அன்னை ஹாஜரா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், நீங்க போய் வாங்க. ஒரு மனித நடமாட்டம் இல்லை. சாப்பாட்டுக்கு அடுத்த வழி, கொண்டு வந்த சாப்பாடு முடிஞ்சா கதை முடிஞ்சு, ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி? அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், நீங்க போங்க என்று சொல்லுகிறார்கள். கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஒரு பெண். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தியாகத்தை சும்மா விட்டானா? இன்னைக்கு ஹஜ்ஜி போன சபா மர்வா அதுக்கடையில ஓரம். அன்னை ஹாஜரா ஓடினாங்க ஒரு காரணத்தோட. தண்ணியை தேடி ஓடினாங்க. நம்ம போராக்கள் ஏன் ஓரம்? காரணத்துக்காக ஓரமா? கிடையாது. இவங்கள தியாகத்தை ஞாபகப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காணுகிறார்கள், தனது மகனை அறுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை கனவு மூலம் வருகிறது. நபிமார்கள் காணுகின்ற கனவுகள் போய் கனவு மூலம் வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் இந்த சம்பவத்தை சொல்லுகிற பொழுது, ஃபலம்மா பலகமாஹு சாய கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பருவ வயசு அடைஞ்சிட்டாங்க. அதாவது தகப்பனுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. வளர்ந்தால் அந்த டைம்ல தான் இந்த கட்டளை வருது. மகனை கையால பிடிக்கிறாங்க, கூட்டி எடுக்கிறாங்க. சாதாரணமாக கூட்டி எடுத்துக்கு மகனோட பேசிக்கொண்டுக்கே போறாங்க. சாதாரணமா நமக்கு ஒரு பயான் நிகழ்ச்சியை கேட்கிற பொழுது சில உணர்ச்சிகள் வரும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அதே இந்த சபையில் அது வரும். வீட்டை போனால் அடுத்த நாள் காலையில் எழுப்பினால் காணவே முடியாத அந்த உணர்வுகள் இல்லாம போய்த்திரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பிடிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை. மகனோட காய்ச்சி கொண்டு போறாங்க. மனசு எப்படி இருந்திருக்கும்? மகனிடம் கேட்கிறார்கள், யா புனைய, என் அருமை மகனே, நான் உங்களை அறுப்பதாக கனவு கண்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, உங்களை அறுக்கணும். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று மகனிடம் கேட்கிறார்கள். மகன் சொல்லுகிறார், இஃப்அல் மா தூமர், என் அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள். என்னை அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அறுக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையா? இதோ கழுத்திருக்கி பாப்பா வெட்டுங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாரு?
அன்னை ஹாஜரா வளர்த்த ஒரு மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை என்னோரும் இருந்து வளர்க்கல. யார் வளர்த்தது? ஒரு பெண்மணி, ஒரு தாய். இன்னைக்கு நம்ம ஆட்கள் சொல்றது, அவர் இல்லாட்டி பிள்ளைகள் கண்ட்ரோல் பண்றதே பெரிய கஷ்டம். அவ இரிவாப்பா வரட்டும், டிவியை காட்டி, ரேடியோவை காட்டி, சண்டையை காட்டி, பாப்பா உம்மாட பிரச்சனையை காட்டி வளர்த்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். குர்ஆனை காட்டி, ஹதீஸை காட்டி, சஹாபாக்களின் வரலாறுகளை காட்டி, நல்ல பண்புகளை ஊட்டி வளர்த்தால் இந்த பிரச்சனைகள் வராது. ஒரு தாய், ஒரு பெண்மணி வளர்க்கிறார்கள், அல்லாஹ்ட கட்டளை அறுக்க வேண்டும். வாப்பா சொன்னவுடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், என் அருமை தந்தையே அறுத்து விடுங்கள், அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வளர்த்தது யாரு? ஒரு பெண்மணி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். பெண்கள் இவ்வளவு செஞ்சால் ஆண்களாகிய நாம் எவ்வளவு செய்யணும்? எதை செஞ்சிருக்கோம்? தொழுகையை எடுத்தால் பொடுபோக்கு, நோன்பை எடுத்தால் பொடுபோக்கு, ஹஜ்ஜை எடுத்தால் வசதி இருக்குது போகாம இருக்கிறோம். எல்லா வணக்கங்கள்லையும் பிரச்சனை. சொல்லப்பட்ட விடயங்களில் கூட சரியாக சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவா செஞ்சாங்க. நமக்கு இருக்கிறத கூட என்ன செய்யலாது, முழுமைப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். அதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபிய பெண்மணி இருந்தார்கள். இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் பல வரலாறுகள் ஹதீதுகளில் இவர்களை பற்றி வருகின்றது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவருடைய மகன் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நிறைய ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள். இவங்க மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் என்கிற செய்தி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது. கிடைத்தால் அடிக்கடி மதீனாவோட போர்டருக்கு போய் பார்ப்பாங்க. மதீனாவோட எல்லைக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் வராங்களா என்று பார்த்துக்கு வருவாங்க. வரல. ஒரு நாள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு செய்தி கிடைக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி. உடனே தனது மகன் அனஸை கையினால் இருக்க பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்விடம் ஓடி போறாங்க. போய், யார் ரசூலல்லாஹ், எனது மகன் தான் இந்த இருக்கிறார் அனஸ், இவரை உங்களுக்கு வேலைக்காரரா வச்சுக்கோங்க, வேலைக்கு ஆள் இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க. மகனை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சரியா பணிவிடை செய்ய வேண்டும், சம்பளம் இல்லாத வேலைக்காரன், தாக்கி கூட வேலை செய்யல, எனக்கு செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் இதோ வைத்துக் கொள்ளுங்கள். 10 வருஷம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகின்ற வரைக்கும் அனஸ் ரலி வேலைக்காரராக இருக்கிறாங்க. சேர்த்துட்டது யாரு? தாய். நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் பள்ளியில வேலை வேண்டாம், கண்ணை காட்டி கூட்டிக்கு போறது. ஒரு மார்க்க பணி என்றால் வீட்டை வந்து அவரது சந்தியில மார்க்கத்தை சொன்ன பிரச்சனைப்பான்னு சொன்னால், உனக்கேன் தேவையில்லாத வேலை, உனக்கேன் இந்த வேலை, அறப்படிச்ச வேலை பார்க்கிற. சஹாபிய பெண்மணிகள் பெண்கள் என்றாலே கூடுதலாக அன்பு வைத்திருப்பார்கள் பிள்ளைகளில். இந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் இதோ வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கேடயமாக ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவதற்கு தனது மகனை ஒப்படைக்கிறார்கள். எதை யோசிச்சாங்க? எனக்கு மறுமை பயன்தான் முக்கியம், உலகம் தேவையில்லை, இதனால் நான் மௌத்தானதுக்கு பிறகு என்ற கபருக்கு நன்மை வரணும். அதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு திருமணம் முடித்து கணவன் மௌத்தாகிறார். இரண்டாவது திருமணத்துக்காக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடிப்பதற்காக வேண்டி இவர்களை பேசுகின்றார்கள். அபூ தல்ஹா ரலி அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வரவில்லை, காவிராக இருக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலி சொல்லுகிறார்கள், நீங்க காவிர், நான் முஸ்லிம், உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, காவிரோட நான் எப்படி வாழ்றது? நீங்க என்ன திருமணம் முடிக்க வேண்டுமா? நீங்க இஸ்லாத்துக்குள் வாருங்கள் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லாங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வந்தால்
நீங்க இஸ்லாத்துக்கு வாரத்தை எனக்கு மகரத்தாங்க ஒன்றும் தேவையில்லை. நீங்க இஸ்லாத்துக்கு வாரதுதான் எனக்கு மகர் என்று சொல்லுகிறார்கள். அபூ தல்ஹா இஸ்லாத்துக்கு வாராங்க. உலகத்தில் இஸ்லாத்தே மகராக கேட்ட பெண்மணி. நாம கஷ்டம் வந்தால் பேங்கில ஈடுக்கு நிக்கிறோம். ஒருவேளை கணவன் கொஞ்சம் மார்க்கம் அல்லது மனைவி கொஞ்சம் மார்க்க ஈடுபாடு உள்ள ஒரு பொன்புல அப்படி என்று வச்சா கூட மனைவி சொல்லுவா ஈடு வைக்க வேணாம், வட்டி ஹராமு, இதை வித்துடுங்க புறவு வாங்குவோம். வித்தா வாங்கணும். கணவன் நல்லது மாறி கணவன் அப்படி முடிவெடுத்தால் பெண் கேட்கிறது வாங்கி கிழிப்பேன் சொல்றது. ஈடு வச்சா அதை மூழ்றதுக்கு பணம் பெறுதா இல்லையா? அதுக்கு 6 பணம் அதே அல்லாஹ் தஆலா தருகிறான். வித்த வாங்குறதுக்கு தர மாட்டானா இல்லையா? ஒரு சாதாரண சின்ன சின்ன தியாகங்களை கூட செய்ய முடியாது. சுவர்க்கம் வேணும் என்று நினைத்தால், சுவர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டால், இவ்வளவு தியாகம் செஞ்ச சஹாபிய பெண்மணிகள் பெண்கள் சுவர்க்கம் கிடைக்குமா என்று அஞ்சியே பயந்தே உறங்கினார்கள். ஒன்றும் செய்யாம சொன்ன கடமைகளில் கூட வீக்காக இருந்து கொண்டு சுவர்க்கம் தேவை என்று ஆசைப்படலாமா? அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, இதே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களுக்கு ஒரு மகன் அபூ தல்ஹா கணவன் வெளியூர் போயிருக்கிறாங்க. வெளியூர் போயிருக்கிற நேரத்தில் மகன் ஒன்று இருந்து மௌத்தாயிட்டாங்க. சோம் இல்லாம வந்து மகன் மௌத்தாகிறாங்க. மௌத்தானால் அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாடுகளை, அல்லாஹ்வுடைய கலாக்கதிர்களை உள்ளமாற உளப்பூர்வமாக எப்படி வாங்குகிறார்கள் என்று பாருங்கள். மகன் மௌத்தாகிறார்கள், கணவன் வெளியூர்ல இருந்து வராங்க. வந்தால் சொந்த காராக்கள்கிட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது கணவன்ட்டு. நான் சொல்லுவேன், புள்ள மௌத்தான மெசேஜை நான் சொல்லுவேன், நீங்க சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அவங்களை மேக்கப் பண்ணி தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கணவன் வாராங்க, புள்ள எப்படி சோமா இருக்கிறான்னு கேட்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சூசகமாக சொல்லுகிறார்கள், வளமையை விட நிம்மதியாக இருக்கிறது. மௌத்தாயிட்டங்கிற விஷயத்தை சூசகமாக சொல்றாங்க. சொன்னால் கணவன் மனைவி 2 பேரும் அன்று இரவு 2 பேரும் சேர்ந்து வாழுகிறார்கள். சேர்ந்து முடிந்த பிறகு உம்மு சுலைம் கணவனை பார்த்து கேட்கிறார்கள், யாராவது உங்களுக்கு ஒரு அமானிதத்தை தந்தால், ஒரு அமானித பொருளை தந்தால் அவர் திருப்பி கேட்டா கொடுப்பீங்களா இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆமா, கணவன் சொல்லுகிறார் கண்டிப்பா கொடுக்க வேண்டும், அதானே இஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னால் உம்மு சுலைம் எடுத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு அமானிதமாக தந்த குழந்தையை எடுத்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்லி, பெண்கள் என்றாலே ஆண்களை விட அள்ளி உழுந்து சத்தம் போட்டு கவலைப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரப்புல் ஆலமீன் தந்தவன் எடுத்து விட்டான், அதை மனசால எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? மனப்பூர்வமாக அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை எப்படி பொருந்திக் கொள்கிறார்கள்? கணவனுக்கு கோபம் வருது, ஏன் வந்தரங்க சொல்லல, ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி என்ற மனைவி நடந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 பேருக்கும் அவர்களுடைய அந்த இரவிலே பரக்கத் ஏற்படுவதற்காக துஆ செய்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்லுகிறார்கள், மதீனாவிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரண பெண்கள், ஆண்களில் இருந்து படைக்கப்பட்டவர்கள், எங்களை விட பலவீனமானவர்கள், எங்களை விட சில குணாதிசயங்களில் குறைபாடுகள் நிறைந்தவர்கள், அது அல்லாஹ்வுடைய தூதர் அதை உத்தரவாதப்படுத்தினார்கள். இவ்வளவு இருந்தும் இவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம எவ்வளவு செய்யணும்? பலம் கூட கூட அவரிடம் இருந்து திறமைகள் கூடுதலாக வெளிப்பட வேண்டும். இதான் நியாயம். பலமானவர்களிடம் இருந்து தியாகங்களும் அமல்களும் கூடுதலாக வெளிப்பட வேண்டும்.
பலவீனமானவர்கள் குறைவாகத்தான் செய்வார்கள். இது யதார்த்தம். ஆனால் எங்கட வாழ்க்கையில் எப்படி வருது? பலவீனமானவர்கள் எங்கேயோ நிற்கிறார்கள், பலமான ஆண்கள் எங்கேயோ நிற்கிறோம். அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இதே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். அந்த விருந்தாளி உணவு இல்லாமல் மிச்சம் பசியோட ரசூலுல்லாஹ்ட்ட யார் சொல்ல பசிக்குது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் தண்ட மனைவிமார்கிட்ட ஏதாவது இருக்கிறான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி பார்க்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு ஒன்றுமில்லை. ஆனா ஒன்றுமே இல்லாத இந்த தூதர் சாப்பிட கூட ஒன்றுமில்லை. என்ன சொல்லுகிறார்கள்? ரோம் பாரசீகத்தை நாங்கள் கைப்பற்றுவோம். இன்றைக்கு வல்லரசு எந்த நாடு? அமெரிக்கா. அந்த மாதிரி அந்த காலத்தில் வல்லரசாக ரோம் பாரசீகம் இருக்கிறது. சாப்பிட ஒன்றுமில்லாத ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? ரோம் பாரசீகத்தை வெற்றி கொள்வோம். அதை நம்பி அப்படியே இருக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் தண்ட மனைமார் எல்லோரிடமும் ஆக்கள் அனுப்பி பார்க்கிறாங்க, ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இவருக்கு இன்றைக்கு உணவு கொடுக்கிறது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ தல்ஹா அலி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் எழுப்பி சொல்லுகிறார்கள், நான் இன்றைக்கு இவருக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் ரசூலுல்லாஹ். யார சொல்லலான்னு சொல்றாங்க. வீட்டை போறாங்க. அபூ தல்ஹா அலி வீட்டை போய் மனைவிட்ட கேட்கிறாங்க, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. மனைவி சொல்றாங்க, நம்முடைய புள்ள சின்ன பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற உணவை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். கணவன் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளி வந்திருக்கிறார், கூட்டிக்கு வந்திருக்கிறேன். புள்ளைகள் நான் இப்ப போய் கூட்டிக்கு வரேன். புள்ளைகளை எப்படியாவது தூங்க வைங்க, சாப்பாடை கொடுக்காம எப்படியாவது தூங்க வைங்க. அதே நேரத்தில் விளக்கையும் அணைக்கணும். விளக்க வச்சு கொண்டிருந்தால் வாரவர் என்னையும் சாப்பிட சொல்லுவார். விளக்கையும் நூத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. விருந்தாளி வாரார். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரின் விருந்தாளியா புள்ளையில தூங்க வைக்கிறாங்க. புள்ளைகளுக்கு ஒன்றுமில்லை, சின்ன பிள்ளைகள் பசியோட கத்துது, கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளி உணவை வைக்கிறாங்க, புள்ளையில தூங்க வைக்கிறாங்க, விளக்கையும் அணைத்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். எவ்வளவு தியாகம்! பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, கணவன் விருந்தாளியை கூட்டிக்கு வந்துட்டாங்க. விருந்தாளி அல்லாஹ்வின் தூதரின் விருந்தாளி. கற்பனையே செய்ய முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இப்படி தியாகங்கள் செய்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்ற? முன் சென்ற சமூகம் படாத கஷ்டங்களை படாதவரை சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்கிறார். இவ்வளவு தியாகம் செஞ்ச ஆக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், முன் சென்றவர்கள், உங்களையும் விட முந்தினவர்கள் செய்யாத தியாகங்களை செய்யாத வரைக்கும் சுவர்க்கம் போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்கிறார். அப்ப நம்மளை பார்த்து எப்படி கேள்வி வரும்? நம்மளை பார்த்து எப்படி கேள்வி வரும்? அதே மாதிரி ஒரு சஹாபிய பெண்மணி இருந்தார்கள். அதாவது உம்மு ஐமன் என்கிற ஒரு நபித்தோழி, கொஞ்சம் வயசான ஒரு சஹாபிய பெண்மணியாக இருந்தார்கள். இவர்கள் உயிரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது இவங்களோட வீட்டை அடிக்கடி போய் வருவாங்க, அடிக்கடி போவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. மௌத்தானால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அலியை கூப்பிட்டு சொல்றாங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை போய் வருவோம் அப்படி என்று ரெண்டு பேரும் போறாங்க. முஸ்லிமில் வருகிற செய்தி. ரெண்டு பேரும் போனால் இவங்களை கண்டவுடன் உம்மு ஐமன் அந்த நபித்தோழி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். அபூபக்கர் அலி யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட மௌத்தை நினைச்சு தான் இவங்க அழுகிறாங்க என்று நினைச்சிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்ன? எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததை விட நல்ல ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க.
உலகத்தில் இருந்ததை விட நல்ல ஓரிடத்துக்கு அல்லாஹ் தஆலா அவங்களை எடுத்துக்கிறான், நீங்க கவலைப்படலாம், ஆறுதல் சொல்றாங்க. உம்மு ஐமன் என்கிற அந்த நபித்தோழி சொல்லுகிறார்கள், நான் அதற்காக வேண்டி அழல்ல, என்ற கண்ணீருக்கும் ரசூலுல்லாஹ்ட மௌத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எனது அழுகை ஏன் தெரியுமா? அன்னல் வஹிய கதி இன்கதா மின ஸமா, ரசூலுல்லாஹ்வின் மரணத்தோடு வஹி மேலே இருந்து வந்த அல்லாஹ்வுடைய செய்திகள் நின்று விட்டது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா அதை செய்யம்பான், இதை செய்யலாம் என்பான். வஹியிலிருந்து செய்திகள் வரும், இதை எடுத்து நடங்க, இதை எடுக்க வேண்டாம். அந்த செய்திகள் இப்ப வருவதில்லையே. எடுத்து நடப்பதற்கு இன்னும் விஷயம் வரணும், தவிர்த்து நடப்பதற்கு இன்னும் கட்டளைகள் வரணும். பெறாம பேய்த்துட்டே என்று நினைக்கிற பொழுது கவலையாக இருக்கிறது என்று சொல்லி அழுகின்றார்கள். நமக்கு இருக்கிறத கூட செய்யலாது, இவங்க இருக்கிறது போதாது நின்றுட்டே என்று கவலைப்பட்டு அழுகிறாங்க. ஒரு பெண், எங்களை விட பலவீனமானவர்கள், எங்களை விட இயல்பிலே பல குறைபாடுகளை கொண்டு அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்டவர்கள், இவர்களே இப்படி யோசித்தால் நாம எப்படி யோசிக்கணும்? நமக்கு கோபம் வரும். எப்ப பெண்ணோட டச் பண்ணி நமக்கு ஏசினா கோபம் வரும். ஆனா இதுகள் சொல்லப்படுகிற பொழுது ரோஷம் வரணுமா இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆக எங்களுடைய சமூகத்தில் இன்றைய நடை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மனசுல ஒருத்தருக்கும் அந்த மார்க்கத்தை பற்றி அந்த வெயிட் ரொம்ப குறைஞ்சிட்டு, மார்க்கத்தின் அந்த பெருமானங்கள் பெருமதிகள், இஸ்லாம் எப்படி எங்களுக்கு வந்து சேர்ந்தது என்பதெல்லாம் அறவே மனசுல இல்லாம போய்த்துட்டு, அரசியல் என்று சொன்னால் உசிர கொடுக்கிறோம், வெட்டுப்படுறோம். கண்ணால் அபிவிருத்திகளை பார்க்கிறோம், தொழில்களை பார்க்கிறோம், கஷ்டப்படுகிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், இறைவனுக்கு அழகான கடன் கொடுப்பவர்கள் யார் என்று கேட்கிறான். அல்லாஹ்க்கு கடன் கொடுக்கிறேன் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறேன். உங்களில் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறேன். நீங்கள் அப்படி செலவழித்தால் உங்களுக்கு அதை பல மடங்காக நான் தருவேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு இது எப்படி இருக்கு? ஒரு ஆள் நம்ம கிட்ட மாசம் 2000 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு வருவாய், 2000 ரூபாய் தான். இவர் வந்து ஒரு நான் பெரிய போஸ் என்கிட்ட வந்து ஒரு 5 லட்சம் காசு கேட்கிறாரு, கொடுக்க தயங்குவேன். இவரே 2000 ரூபாய் வருவாய், 5 கொடுத்துட்டு எப்படி பிடிக்கிற ஆளை? அதே நேரம் பெரிய ஒரு பொஸ் வந்து ஒரு 5 லட்சம் கேட்கிறாரு, எனக்கிட்ட இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட வாங்கி கொடுப்பேன், ஏன்டா எனக்கு தேவைப்பட அவர்கிட்ட கேட்கலாம். ஒரு வசதிக்காரனை நம்புகிற அளவுக்கு கூட அல்லாஹ்வுல நம்பிக்கை வீக் ஆயிட்டு. அல்லாஹ் சொல்றான் கொடுங்க, நான் தாரம் பல மடங்கு அப்படிங்கிறான். கொடுக்க கூட கொஞ்சம் மனசு வெயிட் ஆகி தான் கொடுவாடுது. மார்க்கத்துல பெருமதிகள் பெருமானங்கள் உணர்கின்ற விதங்கள் ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. அந்த உணர்கின்ற அந்த சிந்தனைகளை ஷைத்தான் மறைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, சாதாரணமாக நாங்கள் ஒரு உலக விடயங்களுக்காக, உலகத்து ஒரு பெருபேருக்காக எவ்வளவோ கஷ்டங்களை எவ்வளவோ தியாகங்களை செய்கிறோம். ஒரு தொழில் கிடைக்க போகிறது, ஒரு அபிவிருத்தி நடக்க போகிறது, அல்லது எனக்கு ஏதாவது ஒரு நலவு ஏற்பட போகிறது என்று சொன்னால் செஞ்சு தாரவர், அந்த விடயங்களை நமக்கு நிறைவேற்றி தாரவருக்காக எதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதே நாம அல்லாஹ் தஆலா எவ்வளவு நமக்கு செஞ்சிருக்கிறான். அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சில சத்தியங்கள் செய்கிறான். குதிரை என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் குதிரையுடைய பண்புகள் மீது சத்தியம் செய்கிறான். வேகமாக ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, தீப்பொறிகளை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, காலை பொழுதில் தனது எஜமானை முதுகில் சுமந்து கொண்டு ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு இன்னல் இன்சானல் ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தனது ரப்புக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான்.
ஐயாறிவு மிருகத்தை பத்தி பேசிக்கு வந்த ரப்புல் ஆலமீன் திடீரென்ற மாதிரி என்ன சொல்லுகிறான்? மனுஷனை பத்தி சொல்றான். ஐயாறிவை பத்தி பேசிக்கு வாரான், திடீரென்ற மாதிரி மனுஷனை பத்தி சொல்றான். அல்லாஹ் ஒரு வேதத்துல சும்மா சொல்லுவானா? முடிச்சு போட்டு பாருங்க. ஏன் சொல்லணும்? அல்லாஹ் உலகத்துல எந்த மிருகத்துக்கும் கொடுக்காத ஒரு சக்தியை குதிரைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். நாய் நன்றி உள்ள மிருகம் என்று சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆள் நாயை வளர்க்கிறாரு, சண்டை ஒன்றுக்கு போக நாயை கூட்டிக்கு போனால் அங்கால உள்ள கல்லை தூக்கினா நாயை காண ஓடிடும். ஒரு கோழி அறுத்து போட்டு போட்டால் அந்த ஏரியாவிலே கோழி நிக்க மாட்டாது. ஆனால் குதிரையை பொறுத்த வரைக்கும் தனது எஜமானை முதுகில சுமந்துக்கிட்டு யுத்த காலத்தில் அப்படியே போரிட்டு கொண்டு போகும். தனக்கு முன்னாடி போன குதிரைகள் எல்லாம் செத்து கீழே கிடக்கும், கால் உடைஞ்சு நொண்டி கொண்டிருக்கும். அதெல்லாம் பார்த்தும் இந்த குதிரை என்ன செய்ய மாட்டாது? திரும்பி ஓடி வர மாட்டாது. குதிரைக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான். அது நினைத்தால் ஒரு உதறுவிட்டா எஜமான் எங்கே கிடப்பாரு, ஓடி வரலாம். அதுக்கு தெரியுது நம்முடைய உயிர் போக போகுது, முன்னாடி போறோம், வெட்ட போறானுகள், நம்முடைய சகபாடிகள் எல்லாம் வெட்டப்பட்டு கிடக்கிறார்கள். தெரியும், தெரிஞ்சும் எனக்கு உணவு தந்த எஜமான், எனக்கு சோறு, எனக்கு உணவூட்டிய எஜமான் என் முதுகில இருக்கிறான், அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவனுக்கு நன்றி கட்டு நடக்க கூடாது என்பதற்காக தனது உயிரை வச்சு போர்க்களத்தில் தியாகம் செய்யுது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த ஐயாறிவு ஜீவனுக்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு இல்லப்பா, இதுக்கு கூட இருக்கிறது. உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், அறிவை தந்திருக்கிறேன், உடலை தந்திருக்கிறேன், நல்ல பார்வையை தந்திருக்கிறேன். உனக்கு தந்த இந்த பார்வைக்கு நீ நன்றி செலுத்தி இருந்தால் அல்லாஹ் கேட்கிறான். முடிச்சு போட்டு பாருங்க. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம இந்த இஸ்லாத்தினுடைய பெருமதிகளும் பெருமானங்களும் எங்களுக்கு விளங்காததின் காரணமாக எங்களுடைய உள்ளங்கள் வேறு திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில உள்ளங்களை பற்றி சொல்லுகிறான். குர்ஆனின் சில வசன நடைகள் அடிக்கடி இறைவன் உவமான உவமேயங்கள் போட்டு வழங்கப்படுத்துவான். உதாரணம் சொல்லி வழங்கப்படுத்தினா குயிக்கன வழங்கும். அதனால ஒரு விஷயத்தை உதாரணமாக ஒரு மௌலவி இருக்கிறாரு, உது செய்யற எப்படித்தான் என்று சொல்லி வாயால பேசுறதுக்கும் தண்ணியை கொண்டாந்து இந்த மாதிரி தான் உலு செய்யற செஞ்சு காட்டினால் வாயால சொல்றதை விட இது கொஞ்சம் கூடப்படும். குளிப்பாற்ற இப்படித்தான் என்று சொல்லி வாயால சொல்றதுக்கும் குளிப்பாற்ற இப்படித்தான் என்று சொல்லி ஒரு ஆளை போட்டு குளிப்பாட்டு காட்டினா அது கொஞ்சம் வேகமாக படும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விடயங்களையும் பெரும்பாலும் உவமான உவமேயங்கள் சொல்லி வழங்கப்படுத்துறான். அதுல சிலருடைய உள்ளங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் கல் ஹிஜாரா, கற்பாறை போன்றது, கல்ல போல உடைக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான், இல்லை இல்லை, கற்பாறையை விட கடினமானது, கற்பாறையை விட கடினமானது. ஏனென்றால் கல்லிலிருந்து கூட நீர்வீழ்ச்சிகள் வருகிறது, தண்ணி வருகிறது, இந்த உள்ளத்தில் அதுவும் வரவில்லை, அதை விட கடினமானது என்று சூரத்துல் பக்கராவில் சொல்லுகிறான். எங்களுடைய உள்ளங்களும் அந்த அமைப்பில் மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். காலங்கள் ஓட ஓட இஸ்லாமிய உணர்வுகளும் இஸ்லாமிய சிந்தனைகளும் எங்களை விட்டு விடை பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த இந்த அறிவை கொண்டு ஒவ்வொரு நாளும் இறைவனை பற்றி யோசியுங்கள். நான் சென்று கொண்டிருக்கின்ற பாதை என்ன? இந்த பாதையில் சென்றால் எனக்கு வெற்றி கிடைக்குமா? நான் கடந்து வந்த பாதைகள் என்ன? கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மனுஷனை பற்றி அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்ததாக குர்ஆன்ல பேசுறான். என்ன அழகான தோற்றத்தில் மனிதனை படைத்திருக்கிறோம், அறிவை கொடுத்திருக்கிறோம், உலகத்தில் எல்லாரையும் விட சங்கைப்படுத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொன்ன அல்லாஹ் ஒரு வசனத்தில் எப்படி சொல்றான்? சில, அதாவது ஒரு மனிதர்களில் ஒரு சாராரை பற்றி சொல்லுகிற பொழுது ஏடு சுமந்த கழுதைகள் மாதிரி, ஏடு சுமந்த கழுதைகளை போன்றவர்கள் என்று சொல்லுகிறான்.
ஏடு சுமந்த கழுதைண்டா என்ன? கழுதைக்கு மேல தங்க மலையை கொண்டு போய் வச்சாலும் அதை தங்கம் என்றாது பார்க்க மாட்டாது. அதுக்கு அது தெரியாது. அதையும் ஒரு பாரமா தான் வைக்கும். குடல் அழியின குடலை கொண்டு போய் வச்சாலும் அதையும் பாரமாகத்தான் நினைக்கும். குருவார தூக்கி மேல வச்சாலும் அதையும் ஒரு பாரமாகத்தான் நினைக்கும். பிரிச்சறிய மாட்டாது. இந்த மாதிரி மனிதர்களிலும் சிலர் இருக்கிறார்கள். நான் யார், எனக்கு சொல்லப்படுற செய்திகள் என்ன, நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன், எனது முடிவு என்ன, அல்லாஹ் தஆலா என்னை படைத்தானே, யோசிக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், ஏடு சுமந்த கழுத மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய குறிப்பாக நோன்பு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் ஏனைய காலங்களை விட அல்லாஹ்வோடு எங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்த வேண்டும். ஏனைய காலங்களில் தொடர்புகளை அதிகப்படுத்தினால் கிடைக்கின்ற கூலியை விட இந்த காலத்தில் கூடுதலாக கிடைக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே நான் சொன்னதற்கு அமைவாக பெண்கள் எங்களை விட பலவீனமானவர்களாக இயற்கையிலே படைக்கப்பட்டவர்கள் இவ்வளவு செய்திருக்கின்ற பொழுது நாம் ஏன் செய்யக்கூடாது? இவர்கள் இவ்வளவு செய்திருந்தும் அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்டது என்ன? முன் சென்றவர்கள் செய்யாததை செய்யாத வரைக்கும் சுவர்க்கம் செல்லலாமா என்று கேட்கிறான். எங்களை பார்த்து எப்படியெல்லாம் கேட்பான். ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயத்தை செய்கிற பொழுதும் குர்ஆனையும் ஹதீஸையும் ரப்புல் ஆலமீனையும் எங்களுடைய பகுத்தறிவுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் செய்வது சரிதானா, நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன், எனது முடிவு என்ன என்பதை சிந்தித்து நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.